அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். சால்விற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துலையல்லார் கண்ணும் கொளல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதாவது நிறை குணம் இருக்குன்னு வச்சுங்களேன். நிறை குணத்திற்கு உரசி பார்க்கும் கல், அதாவது தங்கம் நல்ல தங்கமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டளை கல் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லில் வச்சு உரசி பார்ப்பாங்க. உரசி பார்த்த பிறகு ஆமாம்மா இது நல்ல தங்கம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க நிறை குணம் பொருந்தியவர்கள், சால்பு உடையவர்களுடைய கட்டளை என்ன அப்படின்னா அவர்களை எப்படி உரசி பார்க்க முடியும், அவங்க உண்மையிலே நிறை குணம் கொண்டவர்களா அப்படின்றத எப்படி உரசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தோல்வியை துலை அல்லார் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரிசமம் இல்லாதவர்கள், சரிங்களா? ஒருவேளை நம்மிடம் வாய்ப்பு, வசதி, கல்வி ஏதோ ஒரு விஷயத்தில் சரிசமம் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களிடம் நாம் தோற்றுவிட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்பவர்கள், ஒத்துக்கொள்பவர்கள், அந்த ஒத்துக்கொள்ளும் பண்பு இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கு இருக்கணும்? நிறைகுணம் உடையவர்களுக்கு இருக்கணும். அதுதான் அவர்களை உரசி பார்க்கின்ற ஒரு கல், சரிங்களா? ஒருத்தர் நிறைகுணம் உடையவர் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, தன்னை விட பலம் குன்றியவர்களிடம் தோற்றுவிட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ளது. ஆமாங்க, அவர் என்னை விட மிகச்சிறந்தவர் தான், என்னை வெற்றி பெற்று விட்டார், புரியுதுங்களா, என்னை வென்று விட்டார், என்ன அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு கூட அவன் தைரியமாக சொல்லணும், புரியுதுங்களா? பெரிய மனசோட சொல்லணும். அப்படி சொன்னாதான் யாருமா அவர்களுக்கு சால்பு அப்படின்ற ஒரு நிறை குணம் இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? நம்ம வள்ளுவர் சொல்றார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.